இந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஹாலிவுட்லயும் எடுக்கல. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் நேஷனல் அவார்டு ஆஸ்கர் அவார்டு எல்லாமே வந்துருக்கு. சூப்பரா இருக்கு பிக்சர். சூப்பர் தங்குவாடா பாடி பிக்சர். இதான் மியூசிக் பின்னிருக்காரு டிஎஸ்பி. புஷ்பா 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 நல்லா இருக்கு. படா சூப்பரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு ப்ரோ. எக்ஸலண்டா இருக்கு. இந்த மாதிரி கிளைமேக்ஸ் ஹாலிவுட்லயும் எடுக்கல. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் நல்லா சூப்பரா இருக்கு. போய் பாருங்க ஒரு தடவை. மியூசிக் பின்னிருக்காரு டிஎஸ்பி. புஷ்பா 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 நல்லா இருக்கு. நாட் புஷ்பா புஷ்பா மாரி ஆயிரம் படம் தமிழ் சினிமால தமிழ் சினிமா தகுவாத்தா. புஷ்பா ஆயிரம் புஷ்பா தமிழ் சினிமால ஆல்வேஸ் அல்டிமேட் நேஷனல் அவார்டு ஆஸ்கர் அவார்டு எல்லாமே வந்துருக்கு. கார்த்திகா இன்ட்ரோ ரோலெக்ஸ்க்கு லீடு. ரோலெக்ஸ்ல நெக்ஸ்ட் லெவல் வந்து பாருங்க ப்ரோ. பாருங்க போய் பாருங்க. டிஎஸ்பி வேற லெவல். கார்த்தி ரோலெக்ஸ் முடிச்சிட்டாரு. கார்த்தி ரோலெக்ஸ் முடிச்சிட்டாரு. அப்புறம் ஹீரோயின் நல்லா பண்ணிக்கிறாங்க. கார்த்தினா சூர்யானா தமிழ் சினிமாவை பிச்சிங் போயிடுது. பாருங்க ப்ரோ தமிழ் சினிமா டவுன் ஆயிடுது. தூக்கின்னு போட்டு சூர்யா கார்த்தியனா ரெண்டு பேர் வந்து தமிழ் சினிமாவை மேல தூக்கின்னு போறாங்க. பெரியவங்க ஆக்குறாங்க. ஒண்ணுமே வேலை வராங்க. ரெண்டு பேர் வராங்க. பாருங்க தமிழ் சினிமாவை எப்படி தூக்கின்னு போறாங்க. பாருங்க ப்ரோ. சூப்பரா இருக்கு பிக்சர். சூப்பர் தங்குவாடா பாடி பிக்சர். இதான் சூப்பரா இருக்கு. அனாரு கார்த்திகா பாடியா பிஞ்சிட்டாரு. வில்லனா சூப்பரா பண்ணிக்கிறாரு. எல்லாம் சூப்பரா பண்ணிக்கிறாரு. பட்டோட பாக்கலாம் வரையா பாத்துக்கலாம். சிசி ஒர்க்ல எப்படி பண்ணிருக்காங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு ப்ரோ. எல்லாம் வேற லெவல்ல பண்ணிக்கிறாங்க. படம் வந்து 500 கோடி அடிக்குது. அடிக்க பக்கா அச்சு அடிக்குது. இது படம் மட்டும் சரியா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ சூர்யா பார்க்கணும் தான் வந்து பார்த்த உடனே குஷாயிடுச்சு. உள்ள வந்த உடனே சீன் பார்க்கணும். உள்ள ஃபுல்லா இப்போ கூட இந்த மாதிரி கேலாம் நடக்குது. தூக்கல ப்ரோ. படம் பார்க்கணும்னே அவ்வளவு வெறி. பட்டாசெல்லாம் 6 மணிக்கு தூங்கவே இல்லை. 3 மணிக்கெல்லாம் ஏஞ்சிட்டு இருக்கிறோம். படம் எப்படி இருக்குதோ நல்லா இருக்குதோ இல்லையோ சூர்யா பார்த்தோமா சரியா இருந்துச்சு. அவ்வளோதான். அந்த ஃபைட் சீன்ல 6 பேக் அந்த மாரி தெரியுமா பார்த்தா. இப்படி எடுத்துட்டு இப்படி காட்டாங்க பாருங்க. அப்படியே அப்பா பையன் கேரக்டர் ரொம்ப டச் பண்ணிச்சு ப்ரோ. ரொம்ப ஃபீலிங் செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் இருந்துச்சு. ஹீரோயினியும் ரொம்ப செம்மையா இருந்துச்சு. லாஸ்ட்ல எல்லாம் படம் முடிஞ்சிடும் நினைச்சுட்டு இருக்கும்போது அப்படியே சைட்ல வந்து கார்த்தி காட்டினாங்க பாருங்க. அப்படியே அப்பா லாஸ்ட் சொல்ல முடியாது ப்ரோ. நீங்க ஒரு வாட்டி அவரது நல்லா இருந்துச்சு. ஆனா லாஸ்ட்ல சாவச்சிட்டாங்க. கொஞ்சம் லைட்டா கம்மியாவே சாவச்சிட்டாங்க. ஓ இல்ல ஜாஸ்தியா தான் இருந்துச்சு. ஆனா கார்த்தி தான் சரியா இருந்துச்சு. நீங்க ஒரு வாட்டி உள்ள போய் பார்த்துட்டு வாங்க. அப்புறம் சைக்கா இருக்கும். சாங்கெல்லாம் செம்ம வைபா இருந்துச்சு. யோ லோ அதுதான் ப்ரோ சரியா இருந்தது. உள்ளோ உன் ரத்தமோ என் ரத்தமோ வெவ்வேறா. படம் வந்து சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸு எல்லாம் மாசு. சூர்யாக்காக 10 வாட்டி கூட தேட்டருக்கு வரலாம். 6 பேக்ஸ் எல்லாம் அந்த 6 பேக் ஷோக்கே டிக்கெட் குத்த காசு அதுலேயே வசூல் ஆயிடுச்சு எங்களுக்கு. பட் ஆனால் இன்னும் ஒன்று கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆக்கிட்டாரு சிறுத்தை சிவா. அதில் தான் ரொம்ப நொந்துட்டோம் நாங்கள். ஆனால் படம் எஃபெக்ட்ஸு பிஜிஎம் எல்லாம் வேறு லெவல் ஆகுது. அந்த சென்டிமெண்ட் சீன் ஒண்டி கொஞ்சம் இந்தாமல் இருந்துச்சுன்னா படம் வேறு லெவல் தான். அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாகுது. படம் வில்லன் சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா வந்து பாபி டியோலோட ஆக்டிங் வில்லன் ஆக்டிங் வந்து சூப்பரா பண்ணிருக்காங்க. படத்துல வந்து எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. சூர்யாவோட ஆக்டிங்கு, பாபி டியோலோட ஆக்டிங்கு, ஸோ இந்த நார்மல் கேரக்டர்ஸ் அவங்களோட ஆக்டிங் எல்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் என்ன எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட் தான். படத்தில் மைனஸ்ன்னு சொல்லிக்க ஒன்றும் இல்லை. மைனஸ் என்ன ஒன்றா அந்த எமோஷன் ஒண்டி தான். அந்த எமோஷன் வந்து படத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகலை.
ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த நார்மலாக இப்போது வேதாளம் இந்த அனாத்தை அந்த மாதிரி பிக்சர்லாம் பார்த்துருங்க, அதில் வந்து சரியான அந்த ஆக்டிங் மூமெண்ட் வராது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிக்சர்லேயும் அந்த எமோஷ்னல் சீன் வந்து கனெக்ட் ஆகல சரியா. அந்த எமோஷ்னல் சீன் வந்து இல்லாததான் வந்து படம் வந்து நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக இன்னொன்று என்னன்னா வந்து ஆக்சுவலாக இந்த கங்குவா ஷூட்டிங் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்து. ஸோ இது வந்து சூர்யாவோட ஹார்ட் ஒர்க்கு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்த ஒரு படம் இது. ஆக்சுவலாக அதுக்கு வந்து ஒரு சின்ன வேல்யூனா இருக்கணும். இந்த மாதிரி இந்த எமோஷன் தூக்கிட்டு இருந்தேன் நான். மற்றபடி படம் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வேறு லெவல். இந்த பாகுபலி கேஜிஎஃப் இதெல்லாம் இல்லை, இனிமேல் கங்குவா தான். கங்குவா தான் இனிமேல். பாருங்க என்ஜாய்மெண்ட் கிடைக்கும். நம்ம தலை வந்து எங்கள் பாஸ் சூர்யா தான். மஸ்தாக இருக்குது படம் வந்து எல்லாம் பார்த்து என்ஜாய்மெண்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். பிஜிஎம்லாம் எல்லாம் நல்லா இருக்குது, சரியா இருக்குது. பிஜிஎம்லாம் வேற மாதிரி எல்லாம் நல்லா இருக்குது. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்குது. எல்லாம் சூப்பராக இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. எல்லாம் ஹைலைட் ஆகுது, பர்ஃபெக்ட். எல்லாம் நம்ம பாஸ் தான் சூர்யா. பார்க்கலாம், நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. நல்லா வந்து பார்க்கலாம் ப்ரோ. நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேற லெவலில் இருக்குது ப்ரோ. சாங் விடு ப்ரோ. ஃபிலிமில் 10 நிமிஷம் ஒருத்தர் தெருக்கி விட்டாரு ப்ரோ கார்த்திக். நெக்ஸ்ட் ட்ரெண்டிங் பாட்டு என்ன தெரியுமா வரும்? யான் எதிரே 2 பாப்பா, அதுதான் நெக்ஸ்ட் ட்ரெண்ட் ஓடுது கார்த்திக்காக. கார்த்தியோட கேமியோ வந்து கேமரா தான் ப்ரோ வந்தேன். ஆனால் தலைவர் வந்துட்டு சூர்யா தான் ப்ரோ. கங்குவால என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க? படத்தில் என்ன கங்குவால வந்துட்டு சூர்யா பார்க்க தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்து. ஆனால் வந்துட்டு செதற விட்டாரு கார்த்திக் வந்துட்டு. படத்துக்காக வரல, சூர்யாவுக்கு வந்தேன் ப்ரோ. சார் உண்மையான சூர்யா ஃபேன்ஸு. படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை சார். சித்த சிவாக்கு இது வீடியோ ஷேர் பண்ணுங்க. சித்த சிவாக்கு போகணும். சென்டிமெண்ட்டு செட் ஆகல இருக்குது. சென்டிமெண்ட் எடுத்தனால தான் இந்த ஃபிலிம் கொஞ்சம் இதாகுது. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி கூட அந்த சென்டிமெண்ட்டால் ஒரு ஃபிலிம் கொஞ்சம் இதாகுது. 2.5 வருஷம் நாங்கள் காத்துன்னு இருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை சார். சித்த சிவா நீங்கள் படம் எடுக்கிறத நிறுத்திடுங்க சார். ஆறாமல் சூர்யா ஃபேன்ஸை நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம். இந்த ஜெய்பீமே சூர்யா ரிப்பீட்ரு டேகிஸில் வந்திருந்தால் ஒரு நேரம் ஹிட் ஆகிட்டு இருந்திருக்கோம் நம்ம இதுக்கு. இது ஓடிடியில் விட்டனால கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறார் சார். அவர் நல்லா கேரக்டர் நல்லா இருக்குது சார். எல்லாம் நல்லாவே இருக்குது சார். சென்டிமெண்ட் விட்டு வேற எதுனா ஸ்டோரி எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். சேஞ்ச் பண்ண மாட்டாரு, ஒரே காஸ்டியூம் போட்டு ஒரே எல்லாமே எல்லாத்துலேயும் அண்ணன் தம்பிங்க எல்லாத்துக்கும் சென்டிமெண்ட்டே இருக்குது சார். சென்டிமெண்ட் எடுக்கிறவங்களுக்கு இது இயக்குநர்கள் இருக்கிறாங்க, அது அவங்கவுங்க எடுத்தால் தான் செட் ஆகும். படம் நல்லா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் ஃபாஸ்ட்டாக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கொஞ்சமாக டேக் ஆஃப் ஆச்சு, அவ்வளோதான். சீரோட என்ட்ரியில் எப்படி இருந்தது? என்ட்ரி சீன்ஸ்லாம் எப்படி இருந்தது? என்ட்ரன்ஸு புதுசாக தான் இருந்துச்சு, பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு என்ட்ரி இருந்தில்லை. தியேட்டரில் செலிப்ரேஷன் நார்மலாக தான் இருந்துச்சு. எப்பவுமே சாங்ஸு அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஜாஸ்தி சாங் வச்சுக்கிறாங்க. தலைவனை சாங்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அதுக்கெல்லாம் கூஸ் பம்ப்ஸ் தான் ப்ரோ. தியேட்டரில் வந்து நிறைய சீன்ஸ் வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட்லாம் இருக்கும். ஆமாம் கண்டிப்பாக இருக்கு. பாபியோட வில்லன் எப்படி பண்ணியிருக்காரு? அவர் நல்லா தான் பண்ணியிருக்காரு, எப்போவுமே நல்லா தான் பண்ணுவார். கேமியோ பண்ணியிருக்காரு கார்த்தி. அதில் ஒரு ஸ்பாய்லர் பண்ணக்கூடாது, எனக்கு தெரியாது, நீங்கள் போய் பாருங்க. கடவுளே சூர்யா, தலைவனே சூர்யா, பாசே சೂರ್ಯ, ಉಯಿರೇ ಸೂರ್ಯ. ಸರ್ ಸಿನಿಮಾ ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ, ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸರ್ ಸೂರ್ಯ ಸರ್. ಎಕ್ಸ್ಪೆಕ್ಟೇಷನಿಗೆ ಮೀರಿದೆ. ಎಫೆಕ್ಟ್ಸ್ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಯೂಸ್ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ತುಂಬ ಸ್ಟ್ರಗಲ್ ಮಾಡಿದ್ದಾರೆ, ಯಾಕಂದರೆ ಒಂದು ನಾರ್ಮಲ್ ಸಬ್ಜೆಕ್ಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ತುಂಬ ಕಷ್ಟ ಇರುತ್ತೆ. ಇದು ಟೆಕ್ನಿಕಲಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇರೋ ಟೀಮು, ಮತ್ತು ಮೇಕಪ್ ಆಗಿರ್ಬೋದು, ಗೆಟಪ್ ಆಗಿರ್ಬೋದು, ಓವರ್ ಆಲ್ ಎಲ್ಲ ತುಂಬ ಡೆಡಿಕೇಟೆಡ್ ಇದೆ. ಸೂರ್ಯ ಸರ್ ಅಂದರೆ ಡೆಡಿಕೇಶನಿಗೆ ಇನ್ನೊಂದು ಹೆಸರೇ ಸೂರ್ಯ ಸರ್. ಸೊ ಈ ಸಿನಿಮಾನ ನೆಕ್ಸ್ಟ್ ಲೆವೆಲಲ್ಲಿ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇನ್ನು ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇನ್ನೂ ದೊಡ್ಡ ಸಿನಿಮಾಗಳನ್ನ, ಇನ್ನೂ ನಮ್ಮಂಥ ಅಭಿಮಾನಿಗಳನ್ನ ರಂಜಿಸ್ತಾರೆ ಅಂತ ನಾನು ಅಂದ್ಕೊಳ್ತೀನಿ. ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸರ್. ப்ரோ நீங்கள் ட்விட்டரு அதை இது போய் பாராதீங்க. நீங்கள் டைரக்ட்டு தேட்டரில் போய் படம் பாருங்கள், அப்புறம் சொல்லுங்கள். தயவிட்டு சிஜிலே பாருங்கள், இல்லை ஐமேக்ஸ் பாருங்கள். நல்ல அருமையாக இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டு, விசுவல்ஸு, சூரியண்ணா ஆக்டிங்கு எல்லாம் அருமையாக இருக்குது ப்ரோ. இந்த எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், தேட்டரில் சப்போர்ட் பண்ணுங்கள் மூவிக்கு. இது வந்து தமிழோட 1000 crore மூவி ஆகட்டும். ஆல் த பெஸ்ட் கங்குவா டீம். படம் எப்படி இருந்தது ப்ரோ? படம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த மாதிரி கிளைமேக்ஸை எந்த படத்தில் எடுக்கல, அந்த மாதிரி இருக்குது.
டிஎஸ்பி மியூசிக்லாம் எப்படி இருக்கு ப்ரோ டிஎஸ்பி மியூசிக்கு அவரோட கரியரில் பெஸ்ட் மியூசிக் ப்ரோ. பின்னிருக்காரு ப்ரோ, 100க்கு 500% பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபயர் சாங்ஸ்லாம் எப்படி இருந்தது? ஃபயர் சாங் பார்க்குறதுக்கு நல்ல அருமையாக இருக்குது ப்ரோ. சூப்பராக தேட்டரில் செலிப்ரேட் பண்ணிட்டாங்க ப்ரோ. இங்கே பெங்களூரில் பண்ணிட்டாங்க ப்ரோ. அந்த பாபி டோல் வில்லன் கேரக்டர் எப்படி பண்ணிருக்காரு ப்ரோ அவர் இந்த மாதிரி வில்லனு தமிழுக்கு எடுத்துகிட்டு வந்தது சூப்பராக இருக்குது ப்ரோ. அடுத்தது வந்து தளபதி 69 நடத்தியிருக்காரு. அவருக்கு ஆல் த பெஸ்ட். இப்போ நெக்ஸ்ட் கார்த்திக் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு. அவரோட ரோல் எப்படி பண்ணிருக்காரு ப்ரோ? அது வந்து நான் டைரக்டாக சொல்ல மாட்டேன், நீங்கள் போயிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே சொல்லுவாங்க, அப்புறமா சொல்லுங்க சரியா? சிவாவோட டைரக்ஷனில் இந்த படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னு நினைக்கிறீங்க? பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும்? மெகா பிளாக் பஸ்டர் சார். சிவா சாரோட டைரக்ஷன் ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காரு. அருமையாக இருக்குது. சிஜிஎல்லாம் ப்ரோ ஹாலிவுட் லெவல் மாதிரி இருக்குது ப்ரோ. அவதார் மூவி ஈக்குவலாக இருக்குது ப்ரோ. ஸோ சூர்யா சார் வந்து 2 வருஷம் கழிச்சு இந்த படம் வருது. ஸோ அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? எந்த மாதிரி 2 வருஷம் கழித்து வந்தது கொஞ்சம் பேஜாராக இருந்தது. இப்போது ஃபுல்ஃபில் ஆகிருக்கு ப்ரோ. சென்ட்ரில் ரோலெக்ஸ் வந்து எங்களுக்கு திருப்தி பண்ணார். இப்போது கங்குவா வந்து 200% திருப்தி பண்ணிட்டார். சூர்யா சாரை அடுத்தடுத்த நல்ல படம் நடிக்கணும். எங்கள் அண்ணா சூரியண்ணா அவருக்கு ஆல் த பெஸ்ட் ஆகல. கங்குவா பார்ட் 2க்கு வந்து எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? கங்குவா பாட்டுக்கு கேஜிஎஃபோட 10 மடங்கு வெயிட் பண்ணுறோம். ಒಂದೇ ಗೆಸ್ಟ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲಿ ಸರ್. ಆಕಾಶನ ಮುಟ್ಟಕ್ಕಾಗಲ್ಲ, ಭೂಮಿನ ಬಗೆಯಕ್ಕಾಗಲ್ಲ, ನಮ್ಮ ಸೂರ್ಯನ ಯಾರು ಟಚ್ ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ. ಯಾವ ತರ ಇದೆ ಅಂದ್ರೆ ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಬ್ರೋ, ಬೇರೆ ಲೆವೆಲ್. ಫಸ್ಟ್ ಹಾಫ್ ಇರ್ಲಿ, ಸೆಕೆಂಡ್ ಹಾಫ್ ಇರ್ಲಿ, ನೀವು ಬೇಕಾದ್ರೆ ನೋಡಿ ಯಾವ ತರ ಇದೆ ಅಂತ ನೀವೇ ಕಮೆಂಟ್ರಿ ಹಾಕಿ. ಬೇರೆ ಲೆವೆಲ್ ಫಿಲಿಮ್ ಇದು, ನೀವೇ ನೋಡಿ ಯಾವ ತರ ಇದೆ ಅಂತ ನೀವೇ. ದಯವಿಟ್ಟು ಇವ್ರ ಮಾತು ಯಾರು ಕೇಳಕ್ ಹೋಗಬೇಡಿ. ಆ ನೆಗೆಟಿವ್ಸ್ ಯಾವತ್ತೂ ಇರ್ತಾರೆ, ಎಲ್ಲೋದ್ರೂ ಇರ್ತಾರೆ. ನೀವು ಬಂದು ಮೂವಿ ನೋಡಿ ಹೆಂಗಿದೆ ಅಂತ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಸಖತ್ತಾಗಿದೆ ಮೂವಿ. ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಮೂವಿ, ಚೆನ್ನಾಗಿದೆ. ಸೊ 1500 ಇಯರ್ಸ್ ಹಿಂದೆ ಏನು ನಡೆಯುತ್ತೋ ಇವತ್ತು ಪ್ರೆಸೆಂಟ್ ಎರಡನ್ನೂ ಕನೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಸೂಪರ್ ಆಗಿದೆ ಮೂವಿ. ಕ್ಲೈಮ್ಯಾಕ್ಸ್ ಅಂತೂ ಬೇರೆ ಲೆವೆಲ್. ಸೂಪರ್ ಮೂವಿ. ಕ್ಲಾಸ್ ಮಾಡ್ತಾರೆ. ಎಕ್ಸಲೆಂಟ್ ಆಕ್ಟಿಂಗ್, ಫ್ಯಾಂಟಾಸ್ಟಿಕ್ ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಸೂರ್ಯ ಅವರು. ಭಯಂಕರವಾಗಿ ಆಕ್ಟಿಂಗ್ ಮಾಡೋರು. நல்லா இருக்குண்ணா. நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. வழக்கம் போல நல்லா இருக்கு. டிஎஸ்பி நல்லா தான் பண்ணியிருக்காரு. படம் பாசிட்டிவ், படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது இதில். மியூசிக் சூப்பர், டிஎஸ்பி மியூசிக் சூப்பர், வேற லெவல் வச்சுக்கிறாங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். பார்க்கலாம்.